இஸ்லாம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் அன்பு காட்டும் மதமல்ல, மாறாக முழு படைப்புகளுக்கும் அன்பு காட்டும் மதமாகும். அல்லாஹ் தனது திருமறையில் சூரா அல் அன்ஆம் 38ஆம் வசனத்தில் கூறுகின்றான், وَمَا مِن دَابَّةٍ فِي الْأَرْضِ وَلَا طَائِرٍ يَطِيرُ بِجَنَاحَيْهِ إِلَّا أُمَمٌ أَمْثَالُكُمْ مَا فَرَّطْنَا فِي الْكِتَابِ مِن شَيْءٍ ثُمَّ إِلَى رَبِّهِمْ يُحْشَرُونَ. பூமியில் ஊர்வனவும் தன் இரு இறக்கைகளால் பறப்பனவும் உங்களைப் போன்ற படைப்புகளே தவிர வேறில்லை. எதையும் லவ்ஹுல் மவ்ஹூல் எனும் புத்தகத்தில் நாம் குறிப்பிடாமல் விடவில்லை. பிறகு தங்கள் இறைவனிடம் அவர்கள் அனைவரும் ஒன்று திரட்டப்படுவார்கள். ஒவ்வொரு உயிரினங்களும் அல்லாஹு தாலாவின் படைப்புகளாகும். அவற்றுக்கும் உரிமைகள் உண்டு. அவற்றை துன்பப்படுத்தாமல் கருணையுடன் நடந்து கொள்ள வேண்டும். நமது கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளில் கூட, ஒரு பெண் தாகமுற்ற நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததால் அவளை அல்லாஹ் மன்னித்தான் என்றும், ஒரு பெண் பூனையொன்றை அடைத்து உணவோ தண்ணீரோ கொடுக்காமல் பசியால் இறக்கவிட்டதால் அவள் நரகத்தில் தண்டிக்கப்பட்டாள் என்றும், பூமியில் உள்ளவர்கள் மீது கருணை காட்டுங்கள், வானத்தில் உள்ளவர் உங்கள் மீது கருணை காட்டுவார் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆகவே உயிரினங்களுக்கு கருணை காட்டினால் அல்லாவின் கருணையை நமக்கு கிடைக்கும். அவற்றுக்கு அநியாயம் செய்தால் அல்லாவின் தண்டனைக்கு ஆளாக வேண்டி வரும்.